வணக்கம். 18/3/2026 புதன்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போதும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது நாள் இன்றைய நாள். கிருத்திகை நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ரோகிணி. நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருக சீரிசம். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாகவும், அதே நேரம் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மிதுன ராசி புதிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். தெய்வீக அருள் கடாட்சியம் நிறைந்த நாளாக அமையும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக பயனடையும் இன்றைய நாள் வழிபாட்டின் மூலம். மிருக சீரிசம். பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். திருவாதிரை. நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். புனர்பூசம். சற்று பொறுமையோடு இருங்கள். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறந்த நாள். அனைத்து வகையிலும் அனைத்து செய்திகளும் நன்மையான செய்தியாக, நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் தெய்வீக அருள் கலாட்சமும் பொருந்திய நாளாக அமையும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம். சற்று பொறுமையோடு இருங்கள். அனைத்தும் வெற்றி அடையும். பூசம். நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆயில்யம். சர்வகாரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மராசி பலன். சிம்மராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேர, எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் வரும். அதனால் மிகவும் பொறுமையோடு நிதானத்தோடு பழக வேண்டும். அனைவரிடத்திலும், அது யாராக இருந்தாலும் சரி. மகம். அனைவரும் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதனால் உங்களுடைய நன்மதிப்பு குறையக்கூடும். பூரம். நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். உத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் சங்கடங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் மிக மிக கவனம் தேவை. நாம் அடுத்ததாக காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சிக ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.